என் செல்ல குழந்தையே, மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் தாயானவள் உனக்கான அவசர செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். இன்று என்னுடைய வார்த்தைகளை செவிகொடுத்து கேட்கின்ற என் பிள்ளைக்கு தன்னை சுற்றி இருக்கின்ற ஆபத்து காலம் நிச்சயமாக முடிந்துவிடும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் கிடைத்துவிடும். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது எல்லாமும் இனி உனக்கான தேவைகளை சரி செய்து கொடுத்துவிடும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் நீ உன்னுடைய வெற்றியை மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை ஒரு காலமும் மறக்கக்கூடாது. நல்லது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்க ஆரம்பித்து விட்டது என்றுதானே அர்த்தம். மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே தெய்வத்தின் அன்பை பெற்று கொடுக்கும் விடியல் என்பதனை நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு எடுத்து சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த நேரம், இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் எடுத்து தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்னாலும் உன்னோடு நான் வரக்கூடிய இந்த காலங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் என்னவென்று எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பாராத நேரங்கள் உனக்கு எதிர்பாராத பல விஷயங்களை கொடுத்து உனக்கு காயங்களை கொடுப்பதாக நீ எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. எல்லாவற்றிற்கும் பலன் உன் தாயானவள் என்னிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தெரிந்து கொள்வாய். எந்நாளுமே இந்த வராகியின் அன்பு உன்னை நிச்சயமாக சரியானபடி மீட்டெடுத்து விடும் என்பது தானே உன்னுடைய எண்ணம். இந்த எண்ணத்தை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. இந்த எண்ணத்திலிருந்து ஒருபோதும் நீ தவறக்கூடாது. உன்னை சுற்றிலும் நான் வந்து நிற்கும் இந்த காலங்கள் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும். எல்லா நேரங்களையும் உனக்கு அடையாளப்படுத்தும். உன்னை யாரென்று நிச்சயமாக உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்நாளும் இந்த தாயின் அன்பிற்கு ஈடு இணை இல்லை என்று சொல்லக்கூடிய என் பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் இன்று உனக்காக நான் கொண்டு வந்து நிறுத்துகின்ற இந்த விஷயங்களை நீ கவனமாக உன்னுடையதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என்னவோ நடந்து விட்டதே என்று நினைத்து பதறாதே. எல்லாவற்றிற்கும் காரணம் இருந்தது. எல்லா நிலைகளுக்கும் ஒரு சூழ்நிலை இருந்தது. உன்னை தேடி தேடி வந்திட்ட விஷயங்கள் அத்தனையிலும் தெய்வம் நின்றது என்பதுதான் உண்மை. என் பிள்ளையை, ஆபத்து காலம் என்றால் என்ன? நம்மை சுற்றி ஒரு பிரச்சனை நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது, நம்மை சூழ்ந்து ஒரு கஷ்டம் நம்மை வேதனைப்படுத்துவது. ஆனால் இது எல்லாமுமே நாம் நினைத்தால் மாற்றக்கூடிய விஷயங்கள் தான். இவை எல்லாமுமே நாம் நினைத்தால் ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய விஷயங்கள் தான். நாம் தேவையில்லாமல் எதையாவது எண்ணிக்கொண்டு ஏக்கப்பட்டு கொண்டு நிற்பதை விட, எதையாவது யோசித்து மனம் வருந்தி கொண்டு நிற்பதை விட, நமக்கு இதுதான் என்று நினைத்து நாம் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ நினைத்து விட்டோம். ஆனால் எல்லாவற்றிலும் நாம் விரும்புவது நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் இருந்தும் நாம் ஆசைப்படுவது நமக்கு கிடைக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனதார நாம் எந்த இடங்களில் எல்லாம் அதிகமாக வேதனைப்பட்டோம் என்று நீ சிந்தித்து பார்த்தால் மீண்டும் அந்த வேதனையை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய். இவர்கள் யார் நமக்கு இந்த கஷ்டங்களை கொடுப்பதற்கு? இவர்கள் யார் நம்மை துன்பப்படுத்துவதற்கு என்பதனை நிச்சயமாக நீ உணரத் தொடங்கி விடுவாய். ஏனென்றால்
இதையெல்லாம் உனக்கு செய்கின்றவர்களை எல்லாம் நீ நிச்சயமாக கணக்கில் எடுத்து கொண்டிருக்க கூடாது. இவர்களை எல்லாம் ஒருபொழுதும் நீ இந்த வாழ்க்கையில் அனுமதித்திருக்க கூடாது. தேவையில்லாமல் இவர்களுக்கு நீ கொடுத்த இடம் இன்று உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் அளவிற்கு இவர்கள் வளர்ந்து விட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் அளவிற்கு இவர்கள் இந்த அளவிற்கு வளர்ந்து நிற்கிறார்கள். நீ கொடுத்த இடம் இன்று உன்னையே பார்க்கிறது. நீ செய்த உதவி இன்று உன்னையே காயப்படுத்துகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது தீயது என்று ஒவ்வொன்றையும் நாம் பிரித்தறிய தொடங்கிவிட்டோம் அல்லவா? நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் என்னவென்று கண்டறிய தொடங்கிவிட்டோம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனி நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற எல்லா பயத்தையும் விடுத்து நமக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். என்றோ ஒரு நாள் உனக்கு என்னவெல்லாமும் நடக்கிறது என்பதனை தெரிந்து புரிந்து நீ வாழத் தொடங்க வேண்டும். யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுத்து போகச் சொல்லவில்லை. யாருக்காகவும் நீ உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விடாதே என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். நீ எதை செய்தாலும் அதிலிருந்து நீ விரும்பியது உனக்கு கிடைக்க வேண்டும். நீ ஆசைப்பட்டது உனக்கு நிலைக்க வேண்டும். நீ எண்ணிய எண்ணங்கள் எல்லாமும் உனதாக ஈடேற வேண்டும். இது எல்லாவற்றிற்கும் முதலில் உனக்குள் தெளிவான புரிதல் இருக்க வேண்டும். நாம் நினைத்தது சரிதான் என்ற உணர்வு உனக்குள் இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் நம்மை மேன்மைப்படுத்துகிறது என்ற உணர்வு உனக்குள் இருக்கிறது என்றால் அது போதும். இனிமேல் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வந்து விடுவாய். அதிலிருந்து நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு கொண்டு வந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, சந்தோஷத்தை நாம் தேடி தேடி அலைந்த பொழுதெல்லாம் அது கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அந்த சந்தோஷம் உனக்கு மிகவும் அருகாமையில் இருக்கும் பொழுது அதை உன்னால் உணர முடியவில்லை. அப்படியானால் உன் மனது சரியில்லை. உன் மனது யோசிக்கின்ற விஷயங்கள் எதுவும் சரியில்லை என்றுதானே அர்த்தம். இது இன்றோடு முடிந்துவிடக்கூடிய காரியமும் அல்ல. இத்தோடு நிற்கக்கூடிய விஷயமும் அல்ல. இப்படியே விட்டுவிட்டோமானால் உன் வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும். இந்த வாழ்க்கை உனக்கு பல இன்னல்களையும் துன்பங்களையும் தந்துவிடும். இனிமேலாவது இதையெல்லாம் நீ உணர்ந்து உனக்காக என்ன நடத்த வேண்டும், நான் உனக்காக என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து நீ நல்லபடியாக வாழத் தொடங்கிவிடு. இந்த தருணங்கள் எல்லாமுமே இந்த வராகி நான் இருந்து உனக்கு செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு உச்சகட்ட நம்பிக்கையை உறுதியோடு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நீ எல்லாவற்றையுமே யோசித்து தேவையில்லாமல் மனமுடைந்து கொண்டிருக்காதே. தேவையில்லாமல் மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. சரியானபடி உனக்கு எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்காக நான் எதை கொடுத்தாலும் அதன் முடிவு நிச்சயமாக நீ விரும்பிய விஷயங்களை உன் கைகளில் ஒப்படைப்பதாக இருக்கும். நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யார் என்ன சொன்னால் நீ என்னவாக மாறுவாய் என்பதனை தெரிந்துதான் எதிர்மறையான விஷயங்கள் உன்னை சுற்றி வந்து அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் அந்த இடத்தில் நீ மனமுடையாமல் நின்று இது என் வாழ்க்கை என்று ஒரு முறை துணிந்து எதிர்கொண்டாயானால் உனக்கு வெற்றி கிடைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது.
உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை யார் நினைத்தாலும் உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது. நீ நினைத்தால் இந்த வெற்றி உன் வசமாகும் என்பதனை நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா? அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையிலும் அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தொடரும் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இது நாள் வரையிலும் நாம் எதற்காகவெல்லாமோ ஏக்கம் கொண்டு தவித்ததும் வேதனைப்பட்டு நின்றதும் போதும். இனி உன்னை தொடரும் காலம் உனக்கு பல ஆச்சரியங்களையும் பல நன்மைகளையும் நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும். உன்னை இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறக்க வேண்டாம். யாரெல்லாமோ உன்னை காயப்படுத்தி இருக்கலாம், ஆனால் அவர்களை உன்னிடத்தில் உதவி கேட்க வேண்டிய நிலை ஒரு நாள் ஏற்படும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன் முன்னால் நின்று இவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் உதவிக்காக ஏங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். மற்றவர்களுக்கு நாம் செய்கின்ற விஷயங்கள்தான் நமக்கு திரும்ப வரும் என்பதனை ஒரு நாளும் யாருமே மறக்கக்கூடாது. இன்னொருவருக்கு துன்பங்களை செய்வதற்கு முன்னால் நிச்சயமாக ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வேண்டும். என் பிள்ளையே, அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா? நீ விழித்து கொள்ள வேண்டிய நேரம். தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் விடுத்து உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ கவனிக்க வேண்டிய நேரம். என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இத்தனை நாளும் உன்னை சுற்றி இருந்த இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் என்ன செய்து விட்டார்கள் என்பதனை நீ சரியாக உணர வேண்டிய நேரம். நாம் இருக்கும் பொழுது எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்க வேண்டும். மற்றவர்களின் வார்த்தைகளினால் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் வேதனைகளும் வந்துவிடக்கூடாது. இங்கு எதுவுமே உனக்கு தொடர்கதையாகிவிடக்கூடாது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் உன்னை அரவணைக்க நான் காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காகவும் எந்த இடத்திலும் பயந்துவிடக்கூடாது. எந்த சூழ்நிலைகளையும் நீ நினைத்து நிச்சயமாக மனம் வருந்த வேண்டாம். இனி அடுத்தடுத்த வெற்றிக்கு உன்னை நான் அழைத்துச் செல்ல துணிந்து விட்டேன். வெள்ளிக்கிழமையில் தெய்வங்களை மனதார நினைக்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஓர் அதிர்ஷ்டத்தை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் விரும்பிய அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக மனநிறைவோடு பெற்றுக்கொள்வார்கள் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்று இந்த நேரத்தில் என் வார்த்தைகளை கேட்ட என் பிள்ளை, ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டிருப்பாய். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நம் தலையில் தூக்கி சுமக்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை நமது என்று நாம் நினைக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இது உனக்கான நேரம். நீ ஆசைப்படுகின்ற வெற்றிகளை எல்லாம் உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி என்னவானாலும் சரி, ஏதுவானாலும் சரி, நீயாக நின்று உனக்கான சந்தர்ப்பங்களை சர்வ நிச்சயமாக உன் வசமாக்கி கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக இடைஞ்சல்களை உருவாக்க வருவார்கள். எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு காயங்களை ஏற்படுத்த நம்மை சுற்றி வந்து கொண்டுதான் இருப்பார்கள். இதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் நீ உன்னுடைய வெற்றி பாதையை பயணத்தை எப்பொழுதும் கைவிடாமல் முன்னேறி கொண்டே இரு. உன்னை காக்க நான் இருப்பது போல உனக்கான எதிர்காலத்தை உருவாக்க நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா நல்ல விஷயங்களும் சரியாகவே உனக்கும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்றுமே உனக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இப்பொழுது வேண்டுமானால் மனதிற்குள் நம்பிக்கையை ஏற்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால்
நாளை நான் சொல்லிய எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீ நிச்சயமாக எனக்கு நன்றி சொல்ல வருவாய் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உன் வாழ்க்கை உனக்கு நடத்துவது எல்லாமுமே இந்த தாயின் வழிகாட்டுதலின் பேரிலும் உன்னுடைய எதிர்காலத்தில் எல்லாவற்றையுமே உனக்கு நிரந்தரமாக்கி கொடுப்பதின் பேரிலும் தான் நடக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நீயாக எதற்குமே மனம் வருத்தம் பட்டு வேதனைப்பட்டு கொண்டு நின்று உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் தொலைத்து விடாதே. நல்லது நடக்கட்டும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கைகளை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கட்டும். கலங்காதிரு. எப்பொழுதுமே வெற்றி உன் வசமாகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.